என்ன விடு. இல்ல, விட முடியாது. விடுன்னு சொல்றேன்ல. நான் என்னோட வாழ்க்கை முழுக்க உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இருக்கும்போது கூட உன் மடியில தான் உயிரை விடணும்னு விருப்பப்படுறேன். உனக்கேத்த ஒரு நல்ல பையன் கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான். கண்டிப்பா உன்னை தேடி ஒரு நாள் வருவான். எனக்கு யாருமே தேவையில்லை, நீ மட்டும்தான் எனக்கு வேணும். சாரி. உன் மனசுல வேற யாரையாவது நினைச்சிட்டு இருக்கியா? அது யாருன்னு கேட்க மாட்டியா? இல்ல, சொல்லாத. என்னால கேட்க முடியாது, என்னால கேட்க முடியாது, என்னால கேட்க முடியாது, கேட்க முடியாது, முடியாது. எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? இல்லையே, நான் எதையுமே பார்க்கல. நிஜமா தான் சொல்றேன், நான் எதையும் பார்க்கல. என் கூட வா. எங்க? நான் உன்னை மறுபடியும் தண்ணியில இறங்க விட மாட்டேன். எவ்வளவு பெரிய ஃபோல்னு எனக்கு இப்பதான் புரியுது. உன் தப்பு எதுவும் இல்லை, அதனால நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. முபின், ஒழுங்கா கீழே இறங்கிடு. ஹே யுவன், நீ ஏன்டா எனக்கு ஃப்ரெண்டான? என்ன? ஃப்ராங்கா உண்மையை சொல்லு. என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுனால உங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் தானே? பைத்தியக்கார மாதிரி உளராம ஒழுங்கா கீழே இறங்கி வா. என்ன நினைச்சு நானே வைக்கப்படுறேன்டா. நீயும் அதானே ஃபீல் பண்ற? F4 டீம்ல இருக்கேன்னு வேணா ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம். இருந்தாலும் மற்றவங்க யாருமே என்ன ஒரு மனுஷனாவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கரெக்டா தானே சொன்னேன்? முபின், நான் சொன்ன கேளுடா. என் கூட இருந்தா அனாவசியமா உங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். இனிமே நான் யாரை பத்தியும் கவலைப்பட போறதில்ல. யார் எது பேசினாலும் என் காதுல போட்டுக்க மாட்டேன். ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அடுத்து நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. எங்களை பத்தி எப்படா இப்படி எல்லாம் நீ நினைக்கலாம்? எங்க எல்லாருக்குமே உன் நிலைமை தான். நாங்க மட்டும் என்ன சந்தோஷமா
ஜாலியாவா இருக்கும்? நமக்குள்ள யாருக்காவது பிரச்சனைனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா நமக்கு ஆறுதல். மறந்துட்டியா? நாமெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லடா, அண்ணன் தம்பி மாதிரி. we are F4. அத நீ மறந்துட்டு பேசாத. இது இவன்பா. Stop it! டேய் யுவன், ஏன்டா இப்படி குடிச்சிருக்க? Are you okay? சார், நாங்க வேணா அவனுங்களை ஒரு வழி பண்ணவா? இதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம். இவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின இவனுங்களை நானே பாத்துக்கிறேன். டேய், அவன் கையோட வர்த்தனன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த திறமை உனக்கு வராதுடா. அந்த முக்கியமான கைய போட்டு மிதிக்கிறியா? நான் தூக்கிக்கிறேன். கவலைப்படாத இவன், உனக்கு ஒன்னும் ஆகாது. இந்த புனிதமான தண்ணியை நீ குடிச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவ. இந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல மனசு. இவளோட சிரிச்ச முகத்தை பார்த்தா எல்லா கஷ்டமும் மறந்துடும். அவளை நல்லபடியா பார்த்துக்க. என்ன சொல்றீங்க? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடி தானே? ஆமா டாக்டர், ஜான்சி எங்க காணோம்? இல்லம்மா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவ இங்க ஒண்ணு வேலை செய்யல. அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு.
சரியா சொன்ன. எனக்கு மட்டும் ஒரு பேரப்புள்ள இருந்தா கண்டிப்பா அவனுக்கு இவளை கட்டி வச்சிருப்பேன். அந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ ஏற்கனவே கட்டிக்க போறவன பார்த்து வச்சிருக்கா. ஓ அப்படியா? பார்த்து பார்த்து மெதுவா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். நான் வந்துட்டேன். அம்மா எதுக்கு இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஊருக்கு போறீங்களா என்ன? ஜான்சி, முதல்ல வந்து உட்காரு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? இதை பாரு ஜான்சி, அப்பா சொல்றத நல்லா கவனமா கேட்டு நடந்துப்பல்ல. முதல்ல சொல்லுங்கப்பா. திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? நான் என்ன திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணுவேன்னு நினைச்சியா? ஒரு வகையில் நீ சொல்றதும் கரெக்டு தான். என்னால் இங்கே சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியும் தெரியலம்மா. அதனால தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிவா? நானும் உங்கள் அம்மாவும் வேலை விஷயமா உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு நாங்கள் மட்டும் உங்கள் மாமா ஊருக்கு போகிறோம். என்ன? இது நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா இதுக்கு மேல நம்ம இந்த ஊர்ல சம்பாதிக்க முடியாது. நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து வேலைக்கு போக போறோம். அதுவும் மீன் பிடிக்கிற வேலைக்கு. நம்ம குடும்ப செலவுக்காவது பணம் வரும்ல, அதனாலதான் அங்க போக போறோம். ஆனா தம்பிக்கும் எனக்கும் என்ன வழி? நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? ஜான்சி, தம்பியை நல்லா கவனிச்சுக்க. இனிமே அவன் உன்னோட பொறுப்பு. இப்ப கூட பொறுப்பு அவகிட்டதான் படிக்கணுமா? ஓ என்னம்மா அப்பா? வேற வழி தெரியலமா. அக்கா சொல்றபடி நடந்துக்கொன்ன அவ்வளவு சும்மா தொந்தரவு எல்லாம் பண்ணக்கூடாது. குட் மார்னிங் சார். நில்லு. சார் வீட்டில் என்ன இன்னைக்கு? வந்து எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஏய் லூசு, இப்போ என்ன விஷயமா வந்திருக்க? என் ஹஸ்பண்ட் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டாரு. உங்களுக்கு பசிக்குதுல, வாங்க சாப்பிடலாம். உட்காரு, நான் சர்வ் பண்றேன். ஆமா, என்ன இதெல்லாம்? வேற என்ன, உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். எங்க வீட்டில் தான் சமைக்காரங்க இருக்காங்களே. அது எனக்கு தெரியாதா? நானே என் கையால உனக்கு சமைச்சு தரணும்னு ஒரு ஆசை. நம்ம 2 பேருக்கும் என்ன ஆசைப்பட்டாலும் அது உடனே கிடைக்கும். இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு உனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு விரும்பினேன். அதுவும் உனக்கு பிடிச்சது மட்டும். என்னது? இப்போதைக்கு என்னால உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் செஞ்சு தர முடிஞ்சது. எனக்கும் தனியா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. நீ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணதுனால சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிறேன். நிஜமா? ஃபர்ஸ்ட் அப்ப இதை ட்ரை பண்ணு, ரொம்ப நல்லா இருக்கும். இதோ டேஸ்டியா இருக்கும். அப்புறம் இது
இதையும் ட்ரை பண்ணு. இது நல்லா சூடா இருக்குப்பா, சாப்பிடு. நல்ல ருசியா கூட இருக்கும். எனக்கு பிடிச்சவங்க நான் சாப்பிடும் போது இதே மாதிரி எனக்கு சர்வ் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயும் அதே தானே ஃபீல் பண்ற? டேஸ்டா இருக்குல்ல? டேஸ்டியா தான் இருக்கும். இதையும் சாப்பிடு. அப்புறம் இதுவும் உனக்கு பிடிக்கும். என் ஸ்பெஷல் ட்ரீட். வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லது. சாப்பாடுக்கு அப்புறம் டிசர்ட்டையும் சாப்பிட்ரு. சூப் சாப்பிட்டு பாக்குறியா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வர வரைக்கும் ஜேசனை நல்லபடியா கவனிச்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது மேடம். அவன் இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணானா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மேடம். அடுத்தது அந்த லெஃப்ட்ல இருக்கிற வீடுடா. இந்தா சீக்கிரம் சீக்கிரம் வச்சுட்டு வா. சிவரு மேல வச்சிரு. ஏய் ஜான்சி, எனக்கு ஒரு மில்க் பாக்கெட் கொடு. சீக்கிரம். வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஜேசன் இங்க எப்படி? ஏ ஜேசன், அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் என் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? உன்னோட வீடா? இனிமே நான் இங்கே தான் இருக்கிறதா டிசைட் பண்ணிட்டேன். ஏன் எதுக்காக நீ இங்கே இருக்க போறதா சொல்ற? நான் இண்டிபெண்டா இருக்க ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கேவா வரணும்? உனக்கு விவரமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஹை சொசைட்டில பிறந்த பசங்க சில டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். பழைய காலத்துல சின்ன பசங்களை காடு மலைக்கெல்லாம் அனுப்புறது கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ராஜவம்சத்தோட பேரு கூட என்னமோ அதான். இங்க பாரு, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கதையை பத்தி உங்க அக்காவுக்கு சொல்லுன்னு. கொஞ்சம் கூட பொது அறிவே இல்லாதவங்க கிட்ட என்னால பேச முடியாது. அப்படின்னா என்னக்கா? காமன் நாலேஜ் தான்.
ஓ இஷ்டப்படியே நீ உன் இண்டிபெண்டன்ட் லைஃபை என்ஜாய் பண்ணு. ஆனா முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. எங்க 2 பேருக்கும் நிறைய வேலை இருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இனில இருந்து நாம 2 பேரும் நெய்பர்ஸ். நம்ம ஒத்துமையா இருக்கணும். ஹெல்ப் ஏதாவது வேணும்னா தாராளமா கேளு. கனவுல கூட நினைச்சு பார்க்காத. அடுத்ததான் நம்ம வேலை எப்படி சுத்துறதுன்னு கத்துக்க போறோம். இதுக்கு பேரு காலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரொம்ப டெலிகேட்டா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். போயிட்டு வரோம். அவர்கிட்ட சொல்லிட்டியா? என்ன? நீ லவ் பண்றவர்கிட்ட உன் மனசுல இருக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டியான்னு கேட்டேன். அது இல்ல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவரு ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சன். அதான் லவ் ரொம்ப நாளைக்கு மனசுக்குள்ளேயே வச்சு மறைக்க கூடாது. அந்த ஃபீலிங் நம்மள பாடப்படுத்திடும். அம்மா, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டீங்க? என்ன அவன் வழியில நடக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. ஆனா அது என்னால முடியாத காரியம். நானும் பிடிவாதமா இப்போ எனக்கு பிடிச்ச வழியில போய்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த அவர்கிட்ட நேரடியா சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவன் ஏத்துக்க மாட்டான். நமக்கு பிடிச்ச வழி நம்ம தைரியமா செய்யணும். யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. இதெல்லாம் யார் இப்படி வச்சது? ஹே, வீட்டுக்கு வர நேரமா இது? ஸ்கூல் விட்டோன்னு நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஹே, இதெல்லாம் நீதான் இங்க கொண்டு வந்து போட்டியா? இதுவா? இதெல்லாம் எனக்கு தேவைப்படாத ஐட்டம்ஸ். அதனால தான் தூக்கி இங்கே போட்டிருக்கேன். தேவையில்லாததா? ஆமா, என்னது ஸ்மெல்லு? ரொம்ப பசிக்குது. பார்க்கவே சூப்பரா இருக்கு. டேய், ரொம்ப சூடா இருக்கு. ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடு. என்ன சாப்பிடு? உந்து மட்டும் ருசியா இருக்கும் போல இருக்கே. ஒரே பாத்திரத்துல தான் சமைச்சா அது எப்படி எந்த மட்டும் டேஸ்டா இருக்கும்? அத கொடு. குடுன்றல. ஏய், அது இருக்கு.
ரொம்ப டேஸ்டியா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கா? இங்க பாரு, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதை விடு, இவ்வளவு ருசியான சாப்பாட்டை என்னை விட்டுட்டு சாப்பிடணும்னு நினைச்சிக்கல நீங்க. உங்களை போய் நல்ல நெய்பர் நினைச்ச பாரு. நல்லா கொட்டிக்கிட்டல, கிளம்பு கிளம்பு. இன்னும் கொஞ்சம் செஞ்சு தர முடியுமா? என்ன வேணும் உனக்கு? தேவையில்லாம இங்க வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என் கூட டேட்க்கு வரியா? டேட்டுக்கா? அதான் நம்ம ஏற்கனவே ஒன்ஸ் போயிருக்கோமே. நம்ம அன்னைக்கு போனது உண்மையான டேட் இல்லையே. என்னாச்சு ஜெனி? ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? திரும்பவும் யாராவது உன்னை சீட் பண்ணிட்டாங்களா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் பட் டேட்டிங் வரணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸா? ஃபர்ஸ்ட், நான் நல்ல பொண்ணுங்க கூட டேட் பண்ண மாட்டேன். செகண்ட், நான் ஃபுல்ஸ் கூடயும் டேட் பண்ண மாட்டேன். தேர்ட், நான் டேட்டுக்கு போகிற பொண்ணு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கக்கூடாது. இந்த 3 ரூல்ஸுமே உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. அதனால் உன் கூட என்னால் டேட்டுக்கு வர முடியாது. யுவன், இந்த விஷயத்தை இதோட விட்டால் நல்லது. காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! ஏய், இங்க என்னமா இருக்கு? காப்பாத்துங்க! என்கிட்ட வராத! போ! போயிடு! பக்கத்துல வராத! போயிடு! போயிடு! ஜேசன், ஜேசன், என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? லூசு, இதுக்கு போயா நீ இவ்ளோ கூச்சல் போடுற? எங்க போச்சு? இரு. போடு. ஏய், அத மெதிக்காத. இப்போ ஓகேவா? நீ போட்ட சத்தத்துல என்னால படிக்கவே முடியல. உன்னால எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொல்லைதான். இன்னொரு முறை சத்தம் போட்டா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். அது ஒரு நிமிஷம் ஜான்சி. என்ன சொல்லு? என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறியா?
감싸주는 걸요 Love you 그댈 떠올리며 이제 다시 꼭 눈을 감죠 사랑해 그대 두 눈 채울 수 있다면 사랑해 그대 내게 웃음 보여준다면 저기 별빛마저도 모두 가져다 줄 텐데 사랑해 이런 내만 전할 수 있다면 사랑해 그대 그만 가르쳐 준다면 나 모두 닮아갈게요 Love you, love you, love you 그대여 ஹாசினி ஜான்சி நீ இங்க ஷிஃப்ட் ஆனதையும் என்கிட்ட சொல்லல நீ நீ எப்படி கண்டுபிடிச்ச நீ எங்க இருக்கன்னு கேட்கறதுக்கு தான் ஜெனி கிட்ட போனேன் ஆமா உன் பேரண்ட்ஸ்க்கு ஏதோ பிரச்சனையாமே இப்போ ஓகேவா ஆமா இதெல்லாம் என்னது புது வீட்டுக்கு வந்திருக்கல அதுக்கு தான் என் gift இதுக்கெல்லாமா gift கொடுப்பாங்க ம் நீ கார்ல போய் வெயிட் பண்ண ஓகே மேடம். இதான் ரூஃப் டாப்பா இந்த மாதிரி வீட்டை நான் இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன் ரொம்ப ரொமான்டிக்காவும் இருக்கு சாரி நான் உன் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்றதுக்காக சொல்லல இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன் பரவாயில்ல முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க கொஞ்சம் டீ குடிக்கிறியா உனக்கு டீ போட தெரியுமா சரி இப்படி வந்து உட்காரு தேங்க்யூ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு Hey Joe. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றேன்? உனக்கு ஆர்ட்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லவே இல்லை. இதுவா நான் என் ஹோம்ஒர்க்காக ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அது க்ளோஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேற ரொம்ப காஸ்ட்லி அதான் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன் என்னைக்கு ஹோம்ஒர்க் முடிக்கணும்? என்ன? அதான் ஹோம்ஒர்க்கை பற்றி சொல்லிட்டு இருந்தியே. என்ன மாடலை வச்சு படம் வரையறியா?
முழிச்சிட்டு தான் இருக்கியா? உனக்காக நான் ரெக்கார்ட்ஸ் புக்கெலாம் மெயின்டைன் பண்ணும் போல இருக்கு. ரெக்கார்ட்ஸா? எதுக்கு? வேற எதுக்கு, செலவானதுக்காக தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ், காஃபி, எக்ஸிபிஷன் டிக்கெட்ஸ், அப்புறம் இப்போ மாடலிங்க்கு. கணக்கு பார்த்தா நீ நிறைய தர வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு வேணா இதை வச்சுக்கோ. இதை நீ வரைஞ்சதுக்காக பதிலுக்கு ஏதாவது கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இந்தா. தாமரைப்பூ என்னதான் சேத்துல முளைச்சிருந்தாலும் அதை சுத்தி இருக்கிற தண்ணியை என்னைக்கும் சுத்தமா தான் வச்சிருக்கும். இருந்தாலும் ரொம்ப நல்ல ஃப்ளவர்ல. அதுவும் உன்ன மாதிரியே தான். என்ன? சூப்பர். என் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். என்ன ஹோம்வொர்க்? உன்னோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே தாமரைப்பூ மாதிரி. தாமரைப்பூவா? தாமரைப்பூ சேத்துல தான் பூக்குன்றத கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? ஏன்? அதை கண்டுபிடிக்கிறது உன்னோட பொறுப்பு. இதை பிரசன்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்ற? அம்மா வந்துட்டாங்களா? இல்லை சார், அவங்க இன்னும் பிஸ்னஸ் ட்ரிப்பில் தான் இருக்காங்க. இது அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஜேசன். ஓகே சார். மேடம் ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. அவர் திட்டுவாரு. ஹாய் ஜேசன். மறுபடியும் வந்துட்டியா? நிறைய விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். நீ வீட்ல தான் இருப்பேன்னு நினைச்சேன், அதே மாதிரி நீயும் வீட்ல தான் இருக்க. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா? இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது அவங்க பர்மிஷன் இருக்கணும், அதுவா தெரியுமா தெரியாதா? இதை யாரும் உனக்கு சொல்லி தரலையா? ரொம்ப டயர்டா இருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான். அதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. நீ சொல்லி கொடுத்தா கத்துக்கிறேன். இங்க பாரு, முதல்ல பெட்ல இருந்து எழுந்துரு. அது என்னோட பெட், முதல்ல எழுந்திரி. சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். எந்திரி எந்திரி, எழுந்திரின்றல. உன்ன திமிராச்சு. எழுந்திரு எழுந்து. நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா?